மண்ணில் மனிதம் வளர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் வளர இணைவோம், இறை வழியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்நாள் வரையில் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியிலே நம்மையே அர்ப்பணிப்போம். புனித ஜான் மரி எவியானி அழகாக கூறுவார், இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மையான செயல்களும் எல்லா நன்மையான காரியங்களையும் வைத்தாலும் கூட ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு திருப்பலிக்கு அது ஈடாகாது. ஏனெனில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் செயல்களும் கூட அவை நம்மை சார்ந்தவையாகவே இருக்கின்றன. ஆனால் இந்த திருப்பலி கடவுளுக்கு உரியது. கடவுள் மனிதனை தேடி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நம் கண் முன்பாக கொண்டு வருகிற இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இளைஞர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இறைவனின் இப்பொழுதாம் ஆண் பெண் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு திறவை வழங்கும் முன்னுரிமையை உறுதிப்படுத்தும் இளைஞர் ஞாயிறு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் வாழும் உலகு எண்மின் வலைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது. இப்பிணைப்பு மனித மனங்களை பாழமாக உறவில் இணைப்பதற்கு பதிலாக தடைச்சுவராகி பிரிவினையை விதைத்துள்ளது. இதனால் தன்னல பெருக்கம், குறுகிய மனப்பான்மை, பேராசை ஆகியன இன்றைய இளைஞர்களது கனவுகளை சிதைக்கின்றன. சாதி, பெண்ணடிமைத்தனம் போன்றவற்றை கட்டிக்காக்க அவர்களை தூண்டுகின்றன. எப்படியும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற இன்பம் தேடும் அவர்களது மனநிலை மது, போதைப் பொருட்கள், இணைய விளையாட்டுக்கள், காம எழுச்சி கிளர்ச்சி படங்கள் ஆகியனவற்றை அளவுக்கதிகமாய் பயன்படுத்தி வெறி மயக்கத்திற்கு உள்ளாக்கியுள்ளனர். அவர்களை பொறுத்த மட்டில் இறை அச்சம், மனச்சான்று ஆகியன தேவையற்றவையாக மாறியுள்ளன. இச்சூழலோடு இணங்கி செல்லாமல் வீழ்வேன் என்று நினைத்தாயே என்ற சிந்தையுடன் இறைவன் மீது பற்று கொண்டு பொதுநல சிந்தையோடு வாழும் ஆண் பெண் இளைஞர்களும் நம்மிடையே உண்டு. இவர்கள் தங்கள் வாழ்விற்கான இலக்குகளையும் இயக்கத்திற்கான இலக்குகளையும் அடைய கடினமாக உழைக்கின்றனர். தங்களது திறன்மிகு உணர்வு, துணிவு, ஆர்வம் ஆகியவற்றின் துணை கொண்டு இப்பாதையில் முன்னோக்கி பயணிக்கின்றனர். இவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, உறவுகள், தனிப்பட்ட வளர்ச்சி, குழும ஒற்றுமை போன்ற தளங்களில் இலக்குகளை அடைய தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில் உள்ளனர். இப்பயண பாதையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் இறையாட்சி விழுமியங்களின் அடிப்படையிலான வாழ்வால் தங்களுக்கு தேவையான மன துணிவையும் உறுதியையும் பயண தெளிவையும் பெற்றுக்கொள்கின்றனர். வாழும் சூழலால் ஏற்படும் சோர்வு, தளர்ச்சி ஆகியனவற்றை அகற்றி தொடர்ந்து முன்னோக்கி செல்கின்றனர். தங்களது திறமைகளை பயன்படுத்தி சமூகத்திற்கு தொண்டாற்ற அணியமாகி இருக்கின்றனர். இவர்களை போன்று நம் பங்கு திறவையில் உள்ள
ஆண் பெண் இளைஞர்களும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இயக்கமாக இணைந்துள்ளனர். இறையாட்சி விழுமியங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் பிறரன்பு செயல்பாடுகளில், மனித உரிமை செயல்பாடுகளில், அரசமைப்பு சட்டம் காக்க போராட்டங்களில், இயற்கையால் காக்கும் அறப்போர்களில் விரைந்து செயலாற்றுபவர்கள். அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், தளர்வடைய மாட்டார்கள் என்ற தெளிவுடன் அவர்களுக்காக இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இணைந்து இயங்கும் இறைவா, இளைஞர்களாகிய நாங்கள் மூவோர் இறை குடும்ப மாதிரியை பின்பற்றி நட்புறவில் வளர்ந்து இயக்கமாக இணைந்து ஒன்றித்து செயல்பட்டு புதிய சமுதாயத்தை உருவாக்க எம்மை அழைத்துள்ளீர். எண்மின் ஊடக தாக்கத்தால் நேரடியாக ஒருவர் மற்றவரை தவிர்த்து இயக்கமாக இணைந்து செயல்பட தவறியுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்பே எம் இறைவா, தன்னன்பு பிறரன்பு ஆகியவற்றின் வழிநலமான சமூகத்தை உருவாக்க எம்மை அழைத்துள்ளீர். நுகர்வு வெறி, சுரண்டல், பேராசை ஆகியன காரணமாக இளைஞர்களாகிய நாங்கள் தன்னலத்தை பெருக்கியுள்ளோம். அடுத்தவர் மீது அக்கறையின்றி அவர்களது தேவைகளை கண்டும் காணாதவர்களாக வாழ்ந்து உமது அன்பிலிருந்து பிரிந்து வாழ்கின்றோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். அழகான உலகை படைத்து எம் வழியாக பராமரிக்கும் இறைவா, நாங்கள் வாழும் பொதுவெள்ளம் ஆகிய பூ உலகின் அழகு, தனித்துவம் ஆகியன உமது படைப்பின் மேன்மையை எமக்கு உணர்த்தி எம்மை வியக்க வைக்கின்றன. ஆனால் உமது தன்னலத்தினாலும் பேராசையினாலும் நாங்கள் வாழும் சூழலை மாசுபடுத்துகின்றோம். இயற்கை வளங்களை சுரண்டுவோருக்கு துணை போகும் அரசின் சட்டங்களை எவ்வித எதிர்ப்பையும் வெளிப்படுத்தாமல் கடந்து போகின்றோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்டு தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, நானும் தூய்மை
இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவி. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுள் மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயணம் இயல் 16 இறை சொற்றொடர்கள் 2 முதல் 4 முடிய, மேலும் 12 முதல் 15 முடிய.
எகிப்திலிருந்து அடிமைத்தலிருந்து விடுதலை பெற்று பாலை நிலத்திற்கு பயணித்த போது இஸ்ரேல் மக்கள் பசியின் கொடுமையால் வருந்தினர். நலமான உணவும் சவால்கள் இல்லா வாழ்வுமே போதுமென்று விடுதலை கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தனர். தங்களது பயணத்தில் தளர்ச்சி அடைந்தனர். ஆனால் கடவுள் தம் மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே இரக்க மிகுதியால் அவர்களுக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார். இவ்வுணவு அவர்களுக்கு பசியாற்றி இலர்ச்சி உணவை புதுப்பித்தது. இஸ்ரேல் மக்களை போன்று சூழல் காரணமாக நம் இளைஞர்களும் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இருப்பினும் பெற்றோர், இயக்க உறுப்பினர்கள், முன்னாள் இளைஞர்கள், மூத்தோர், பங்கு அர்ப்பணி பேரவையினர், பங்கு அர்ப்பணியாளர்கள் ஆகியோரது நலமான வழிகாட்டுதலில் நம்பிக்கை கொண்டு வாழும்போது இறையாட்சிக்குரிய விழுமியங்களை வாழத் தொடங்குவார்கள், விரைந்து இயக்குவார்கள், தளர்ச்சி அடைய மாட்டார்கள். இப்பாதையில் நாம் உடன்படிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15. நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்கு நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது மாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனென்றால் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. வான்வெளி
அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. ஆ ஆ ஆ படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அதன் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எங்கெங்கும் ஏற்றுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். ஆ ஆ ஆ படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. ஆ ஆ ஆ இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருத்தூதர் பவுல் எபேசிய மக்களுக்கு கூறிய அறிவுரையில், புறவினத்தாரை போன்று தங்களது எண்ணங்களிற்கேற்ப வாழாமல் கிறிஸ்துவிற்குரிய மக்களாக நீதி, உண்மை, தூய்மை ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளும் இளைஞர்கள் இறையாட்சிக்கு விழுமியங்களை உள்ளடக்கிய புதிய இயல்பை அணிந்து கொள்ளும் போது தளர்வு, சோர்வு ஆகியவற்றிற்கு உள்ளாகாமல் வீறு கொண்டு நடைபயில்வார்கள். இப்பயணப்பாதையில் உடன் பயணிக்க வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 17, 20, 24. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது.
அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்ததும் இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6 இறை வாக்கியங்கள் 24 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர் நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர்
என் தந்தையே, கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளாக ஒரு தேடல் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தை பருவம் முதல் முதிர் பருவம் வரையிலும் அவன் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறான். தனக்கு எது வாழ்வு கொடுக்கும் என்று அந்த தேடலின் மூலம் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். குழந்தையாக இருக்கும்போது ஒரு தேடுதல் இருக்கும். விளையாட்டு ஜாமான்களோட மற்ற பொருட்கள் சேகரித்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு தேடுதல் அந்த குழந்தை பருவத்தில் குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய தேடுதல். இளையோராக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் எப்படியான தேடுதல் இருக்குது? செல்ஃபோனு, எங்கேயாவது விளையாடைய போகிறது, எங்கேயாவது பார்ட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலோடு அவன் அலைந்து கொண்டு இருக்கிறான். கல்யாணம் ஆகி ஒரு 35லேருந்து ஒரு 50 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு என்ன தேடுதல் இருக்கும்? பணம், காசு, ஒரு பதவி, எனக்கு என்ன ஏதாவது ஒரு பொறுப்புகளில் வைக்க மாட்டாங்களா, அதை நான் அடக்கி ஆள முடியாதா என்கிற ஒரு தேடுதலோடு அந்த மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இப்படியாக வாழ்வில் ஒரு தேடுதல் வேட்டையோடு மனிதன் அலைந்து கொண்டிருக்கிற மனிதன் தன்னுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலக ஆசைகள், இந்த உலகம் எனக்கு எதுவெல்லாம் தரப்போகிறது என்று அலைந்து தேடிக்கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு உள்ளாய் கடவுள் ஒரு உணவு கொடுக்க ஆசைப்படுகிறார். அந்த மனிதனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க ஆசைப்படுகிறார். அதை தான் இன்றைய விழாவை கொண்டாடக்கூடிய இன்றைய நாளில் ஒரு புனிதர் தன்னுடைய விழாவை கொண்டாடுகிறார். யாரு? ஜான் மரிய வியானி. அவருக்குள்ளாய் குழந்தை பருவத்திலும் ஒரு தேடுதல் வேட்டை இருந்தது. எல்லாரும் மாதிரி நான் எப்படியா ஆக போகிறேன், நான் எப்படியாக ஆக வேண்டும் என்கிற ஒரு தேடுதல் வேட்டை ஜான் மரிய வியானிக்குள்ளாகவும் இருந்தது. அவர் இருந்த காலகட்டங்களிலே அந்த 8 முதல் 12 வயது வரைகள் அந்த நாட்டிலே போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், திருப்பலிகளிலே பங்கேற்க வேண்டும், நற்கருணை ஆராதனைகளிலே இருக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் அந்த மக்களுக்கு உள்ளாக இருந்தது. ஒரு இடத்துல யாராவது அந்த போர் சமயத்தில் ஒரு இடத்துல யாருமே நிற்க முடியாது. அப்படி மூவ் ஆகிட்டே அங்கே இங்கேன்னு போய்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரே இடத்தில் நின்றால் நம்மளை கொன்று விடுவார்கள் என்கிற பயமும் கலக்கமும் அந்த மக்களுக்குள்ளாய், அந்த பிரான்ஸ் நாட்டு மக்களுக்குள்ளாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே அவர்கள் பெற்றோரோடு திருப்பலிக்கு செல்வார்கள். திருப்பலி இவ்வாறு நடக்காது. ஒரு ஆலயத்திற்கு உள்ளாக குருவானவர் நின்று கொண்டு மக்கள் அமர்ந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்ற மாட்டார்கள். குருவானவர் அப்படியே நடந்து அங்கே வரைக்கும் போவார், மக்களும் பின்னாடி அப்படியே போவாங்க, திருப்பி வருவாங்க. இப்படி தான் திருப்பலி நடந்து கொண்டு இருந்தது. நடந்து செல்லும் போதே அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஓடிக்கொண்டே திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். நற்கருணை ஆராதனை அப்படித்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அந்த மனிதனுக்கு உள்ளாய், இந்த இளம் வயது ஜான் மரிய வியானிக்குள்ளாய், இவர்களுக்கு உள்ளாய், இந்த குருவானவர்களுக்கு உள்ளாய் ஒரு தேடுதல் இருக்கிறதே, பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கிற தேடலும் ஆசையும் இருக்கிறதே. அவரை போல என்னுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னையே அவர் அர்ப்பணிக்கிறார். இன்றைய முதலாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், விடுதலை பயண நூலிலே இஸ்ராயேல் மக்கள் உணவிற்காக ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். உணவுக்காக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முதல் வாசகத்தில், எங்களுக்கு முன்னாடி சட்டி சாப்பாடும் கறியும் இருந்துச்சு, இப்போ எங்கள் சட்டி சாப்பாடும் கறியையும் காணலை, எங்களுக்கு சட்டி சாப்பாடும் கறியையும்
நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மோசேயிடமும் ஆரோனிடமும் முறையிடுகிறார்கள். அவர்கள் முறையிடுவது சரியா? சாப்பாடுக்காக கேட்கறது சரிதானே? தப்பா சரியா? சாப்பாட்டுக்காக சண்டை போடுறது சரியா தப்பா? நம்மளும் சண்டை போடுறீங்க அப்படிதானே? சாப்பாடு தரலாட்டி, அம்மா அப்பா சாப்பாடு தரலாட்டி கண்டிப்பா சண்டை நடக்கும்ல. வீட்டில் கண்டிப்பா சண்டை நடக்கும். சட்டி பானையெல்லாம் சில நேரத்தில் பறக்கும். அப்போ இதே மாதிரி தான் இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கு முன்பாக சாப்பாடு இருந்தது. நான் என் பாட்டுக்கு அடிமையா யாருக்கோ ஒருத்தனுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். என்ன பிடித்து வந்து நீங்க என்ன செய்றீங்க? சாப்பாடு போடாம தவிக்க விடுறீங்களேன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையில் இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக வேலை செய்தார்கள். ஒரு மனிதனுக்கு கீழாக எந்தவித ஃப்ரீடம் எதுவுமே இல்லாம ஒரு மனிதன் என்ன சொல்றானோ அதை செஞ்சுக்கிட்டு, என்ன சாப்பாடு கொடுக்கறானோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அடிமைகளாக இருந்த மக்கள் மீது கடவுள் இரக்கம் கொள்கிறார். அவர்களை எகிப்திலிருந்து மீட்டெடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஆசைப்பட்டது மட்டுமல்லாமல் எகிப்திலிருந்து வெளியேற்றுகிறார். எப்படியாக? செங்கடலை இரண்டாக பிரித்து அதன் வழியாக அவர்களை கொண்டு போகிறார். பாருங்க, அடிமைகளாக இருந்த இஸ்ராயேல் மக்களை மீட்டெடுக்கிறாரு. செங்கடலை கடந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அந்த மக்கள் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை எந்த அளவு இருந்தது? சாப்பாடு அளவில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு மனிதனும் இதே மாதிரி தான். கடவுள் என்னை பல நிலைகளில் பல அடிமை தனங்களில் இருந்து செங்கடல் வழியாக அவர் என்னை மீட்டு கொண்டு வந்தார். நானோ அவர் எனக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நான் விட்டுவிட்டு மறந்துவிட்டு நான் இந்த உலகின் காரியங்களுக்காக, சாப்பாட்டிற்காகவும், பணம் பதவி புகழுக்காகவும், பேராசைக்காகவும், தற்பெருமைக்காகவும் என்னுடைய கடவுளை நான் துச்சமென விட்டுவிட்டு நான் இங்கு நிற்கக்கூடியேன். நம்மளும் இஸ்ராயேல் மக்களை மாதிரி தான். கடவுள் எனக்கு செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை, செங்கடலை பிறந்து யாருமே செய்யவே முடியாத காரியங்கள் அவர் என்னுடைய வாழ்வில் செய்திருக்கிறார். நான் அதையெல்லாம் மறந்துவிட்டு சாதாரண இந்த சாப்பாட்டுக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் கடவுளை என்னுடைய வாழ்வில் இருந்து நான் விலக்கி வைக்கக்கூடிய மனிதராக இருக்கிறேன். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், அந்த மக்கள் பார்க்குறாங்க. போன வாரம் நற்செய்தியில் நாம் பார்த்திருப்போம், 5 அப்பங்களும் 2 மீன்களை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு? கரெக்டா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு? 5000 ஆண்களுக்கு மட்டும். ஏற தாழ ஏற குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம். 5000 பேருக்கு எத்தனை அப்பங்கள் தான்? இது அதிசயம் இல்லையா? அப்போ அவங்க நினச்சிக்கிட்டாங்க, 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு கொடுத்த கடவுளுக்கு பாருங்க, இன்னும் போட்டில் மீன் பிடிக்க போறாரு, எவ்வளவு கொடுக்கலாம், இன்னைக்கு நம்மளுக்கு ஜாலியோ ஜாலி, கொண்டாட்டமோ கொண்டாட்டம் தான், சாப்பாடு நிறைஞ்சிரும் சொல்லிட்டு கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். அவர் வந்த உடனே அவர்கள் பார்க்கிறார்கள். கடவுள் உடனே பார்த்துட்டு என்ன சொல்றாரு? நீங்களாம் எதுக்காக வந்திருக்கீங்க? சாப்பாட்டுக்காக வந்திருக்கீங்க. நீங்க என்கிட்ட நீங்க கேட்டு மனமாறவா வந்திருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்வை மாற்றம் பெறவா நீங்க வந்திருக்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? சாப்பாடுக்காக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். என்னுடைய வார்த்தையை கேட்டு மனமாற்றம் அடையவோ என்னை நீங்கள் பின்தொடரவோ நீங்கள் வரவில்லை. மாறாக உணவிற்காகவும் இந்த உலக ஆசைகளுக்காகவும் நீங்கள் என் பின்னே வந்திருக்கிறீர்கள். கடவுள் சொல்கிறார், நானே வாழ்வு தருகின்ற உணவு. என்னிடம் வருபவனுக்கோ பசியே இராது. 2 வகையில் அவர் நமக்கு வாழ்வு தரக்கூடிய மனிதராக இருக்கிறார். வெறும் 33 வருடங்கள் இந்த உலகிலே வாழ்ந்தவர், 3 வருடங்கள் இறையாட்சி பணியை செய்தவர். அந்த 3 வருடங்களும் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த உலகிற்கு அவர் நிகழ்த்தி இருக்கிறார். நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், எப்பொழுது ஒரு மனிதன் சுகமில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறானோ அவனை தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் நீ எழுந்திரு என்று சொல்லி படுத்த படுக்கையாக இருக்கிற மகனுக்கு அவர் வாழ்வு கொடுக்கிறார்.
ஐயோ என் மகன் இறந்து விட்டான் என்று ஓடோடி கடவுளிடம் இயேசுவிடம் வருகின்ற மகனுக்கு அவன் இறக்கவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் அவர் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், மதிப்பு இருக்கலாம், அது எல்லாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுக்கவே முடியாது. நீங்க பணம் வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பணத்தை கொடுக்கிறேன், இவருக்கு உயிர் பேச்சை கொடுங்க சொன்னால் எந்த மருத்துவராலும் கொடுக்க முடியாது. வாழ்வை கொடுக்க வேண்டியவர், வாழ்வை கொடுக்கிறவர், வாழ்வின் நிறைவுகளை கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகிலே வாழ்ந்த 3 வருடங்களிலும் பல நபர்களை படுத்த படுக்கையிலிருந்து எழுப்பியிருக்கிறார். பல மனிதர்களுடைய பாவங்களை அவர் போக்கி இருக்கிறார். பல மனிதர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இது அவருடைய வாயின் வார்த்தைகளில் இருந்து வருகின்றது. இன்றும் அவருடைய வாயின் வார்த்தைகள் திருவிவிலியமாக நம்மளுடைய கரங்களிலே திகழ்கின்றது. நாம் அவருடைய வாயின் வார்த்தைகளை இந்த திருப்பலியின் வழியாக சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மளை இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆசீர்வதிக்கக்கூடிய மகனாக இருக்கிறார். நாம் எப்பொழுதாவது இதை உண்மையாக உயிராக நினைத்து எனக்கு இது வாழ்வு கொடுக்கும், என்னுடைய வாழ்விற்கு மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாம் விவிலியத்தை வாசித்தோமே எனில் அது கண்டிப்பாக என்னில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது வாழ்வு தருகின்ற உணவு நற்கருணை. அவர் தன்னுடைய வாழ்வில் இறுதி காலகட்டத்தை நெருங்குகின்ற பொழுது தன்னுடைய பாடுகளை அவர் நினைத்து பார்க்கிறார், தன்னுடைய இறப்பை நினைத்து பார்க்கிறார். நான் இந்த மக்களோடு இல்லாமல் போய் விடுவேனே என்கிற அந்த வருத்தத்தின் அடிப்படையில் பார்க்கிறார். நான் இந்த மக்களோடு இருக்க வேண்டும், நான் இவர்களோடு தங்க வேண்டும், இவரோடு உறவாட வேண்டும், உரையாட வேண்டும் என்று சொல்லி அவர் திவ்ய நற்கருணை ஏற்படுத்துகிறார். ஒரு சிறிய அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து என்ன சொல்றாரு? இது என் உடல். ரசத்தை தூக்கி என்ன சொல்றாரு? இது என் இரத்தம், என்னுடைய நினைவாக செய்யுங்கள். நான் உங்களோடு வாழப் போகிறேன், உங்களுக்கு உள்ளாய் வசிக்கப் போகிறேன், நீங்கள் என்னை நம்புங்கள், நான் உங்களோடு உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய மனிதராக நான் மாறுவேன் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். கேரளா மாநிலத்திலே ஒரு மறை மாவட்ட வீரப்போலி மறை மாவட்டத்தை சார்ந்த இளையோர் இயக்கத்தை சார்ந்த அஜ்னா ஜார்ஜ் என்கிற பெண்மணி 22 வருடங்கள் தான், இந்த 23 வருடங்கள் இந்த உலகிலே அவள் வாழ்ந்தாள். அவளுடைய காலகட்டங்களிலே பள்ளி படிக்கும் போதே தனது பங்கில் இருந்த இளையோர் இயக்கத்தில் அவள் சேர்ந்து கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கிறாள். அவள் தன்னுடைய 16 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் பல்வேறு இடங்களுக்கு சென்று இயேசுவையும் நற்செய்தியையும் திருப்பலியையும் பற்றி பிறருக்கு எடுத்து கூறக்கூடிய மக்களாக, பிறரை திருப்பலிக்கு வர சொல்லுகிற பிள்ளையாக அவர் மாறுகிறார். அவர் இப்படியாக வாழ்கின்ற நாட்களிலே கூட அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்லக்கூடிய மகளாக இருக்கிறார். ஒரு நாள் அவளுடைய இந்த தாடை ஓரங்களிலே அவளுக்கு ஒரு சிறிய வலி ஏற்படுகிறது. அந்த பெண்மணி மருத்துவமனைக்கு போய் பார்க்கிறாள். அவளுக்கு கேன்சர் என்று சொல்லப்படுகிறது. அவள் சொல்கிறார், ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கடவுள் என்னை சரிப்படுத்துவார், அவரால் முடியவில்லை என்றாலும் அவர் எனக்கு இந்த வழிகளை, அவருடைய பாடுகளை தாங்கிக் கொள்ள எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்று மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த காலகட்டங்களிலும் கூட பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்கருணையை பற்றிய விசுவாசத்தில் மக்களை ஆழப்படுத்தவும், கடவுள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக என்னுடன் பேசுகிறார், உரையாடுகிறார் என்று சொல்வதற்கும் அவள் சென்று கொண்டே இருக்கிறாள். இந்த பெண்மணி கொரோனா காலகட்டத்திலே வாழ்கிறாள். அந்த கொரோனா வீரியம் எடுத்து செல்லக்கூடிய நாட்கள், யாரும் திருப்பலிக்கு போக முடியாது அப்படின்னு, போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு காலத்தின்
கட்டாயத்திலே அந்த பெண்மணியானவள் இருக்கிறாள். அந்த நேரத்திலும் தன்னுடைய பங்கு தந்தைக்கு சொல்றாரு, ஃபாதர் நீங்க தனியா பூச வைப்பீங்கல்ல ஃபாதர், அந்த நேரத்தையும் காலத்தையும் சொல்லுங்க, நான் அந்த திருப்பலியிலே வந்து கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும், நான் 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனையிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். காலங்கள் செல்கிறது. ஒரு கேன்சர் கட்டி இப்படியாக வளர்கிறது, அது விரிகிறது. அந்த விரிந்து அந்த பெண்மணியின் காதும் கண்களும் ஒரு சைடு வாய் இந்த பகுதி முழுவதும் ஒரு கால்பந்து ஃபுட்பால் பந்து வைக்கிற அளவு வீங்கி போயிருக்கிறது. நீங்கள் வீடுகளிலே சென்று கூகுளில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அஜ்னா ஜார்ஜ் AJNA அஜ்னா ஜார்ஜ் என்று நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபோட்டோ தெரியும். அவ்வளவு பந்து போல இருக்கும். அந்த காலகட்டங்களிலும் கூட அந்த பெண்மணி ஆலயத்திற்கு சென்றார், திருப்பலியிலே பங்கெடுத்தார், நற்கருணை விருந்திலே பங்கெடுத்தார், நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்தார். தன்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் அவளுக்கு உணவானது அந்த டியூப் வழியாக தான் நற்கருணை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பாருங்க, ஒரு பெண்மணி, ஒரு சாதாரண 22 வயசு பெண்மணி, கேன்சரால் பாதிக்கப்பட்ட பெண்மணி, பந்து போல கன்னத்தை வசிக்கிட்டு டெய்லி கொரோனா காலகட்டத்தில் பூசைக்கு போயிருக்கிறா அப்படின்னா, நற்கருணை ஆராதனைக்கு போயிருக்கிறா அப்படின்னா, இங்கேயும் நம்ம கோயிலையும் டெய்லியும் திருப்பலி நடக்கிறது, ஆராதனைகள் நடக்கிறது. எனக்கு இந்த கடவுளின் மேல் எந்த அளவு பாசம் இருக்கிறது, எனக்கு கடவுளின் மேல் எந்த அளவு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு பல காரணங்களை சொல்லலாம். ஸ்கூலுக்கு போகணும், சாப்பாடு செய்யணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அவங்க போகலை, இவங்க போகலை, எங்கள் வீடு தூரமாக இருக்குது, எவ்வளவோ காரணங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். அன்றைய காலகட்டத்தில் ஒருவர், உங்கள் பங்கை சார்ந்த ஒருவர் தான் சொன்னார், அப்பொழுது இங்கு திருப்பலி நடைபெறாது, அந்த ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இங்கிருந்து மக்கள் பெற்றோர் பிள்ளைகளை கூப்பிட்டு அணியணியாக போனார்கள். இன்று ஆலயம் எங்கு இருக்கிறது, மக்கள் அணியணியாக உறங்குகிறார்கள். இதுதான் நான் என்னுடைய கடவுளின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. என்னுடைய காரணங்களோ என்னுடைய பலவீனங்களோ நான் கடவுளிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஈடாகாது. இந்த பெண்மணி தான் அந்த அஜ்னா ஜார்ஜ் என்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஹீமோ கொடுத்த நேரங்களில் அவங்க இப்படி தான் இருந்தாங்க, முடியை வெட்டிக்கிட்டு. இந்த பெண்மணி தான், சரிங்களா, நல்லா பாருங்க, இந்த பெண்மணி தான் அந்த அஜ்னா ஜார்ஜ். இதுதான் அவங்க கேன்சரால பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்ணம் இருந்தது. இதோடையும் மோசமாலாம் இருந்துச்சு, இதோடையும் கடினமாக அவருடைய முகம் இருந்தது. அவர்கள் திருப்பலி வந்தார்கள், நற்கருணை விருந்தில் பங்கு கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க தான், நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும், நான் என்னுடைய பங்கேற்பு என்னுடைய ஆலயத்தில் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி. நாம் கடவுளிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். திவ்ய நற்கருணையின் மேலும் திருப்பலியின் மீதும் எனக்கு அன்பும் ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். நான் உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வு தருகின்ற இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார்.
விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மளுடைய தேவைகளை விண்ணப்பங்களை இறைவன் பாதம் மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. திரு அவைக்காக அன்பின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், ஆண் பெண் துறவிகள் ஆகிய அனைவருக்கும் ஆசி வழங்கி இளைஞர் இயேசுவின் உயிராற்றலோடு ஆண் பெண் இளைஞர்களை ஆற்றல் படுத்தி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் திரு அவையை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வழியும் உண்மையும் வாழுமான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளமாகிய இளைஞர்களின் ஆற்றலை பொறுப்புணர்வோடு அணுகவும் வளமாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கவும் தெளிந்த பார்வையை வழங்கியறலும். அவர்கள் இளைஞர்களது நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குவதற்கான கொள்கையினை உருவாக்கி செயல் திட்டங்களை வகுத்து செயல்படவும் அருளையும் ஆசையையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பங்கு திரு அவைக்காக இளைஞர்களை வரவேற்கும் குழுமமாகிய பங்கு திரு அவை ஆண் பெண் இளைஞர்களோடு உடன் பயணிக்கவும் அவர்களை இயக்கப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கவும் அவர்களை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள், நிகழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும் அவர்கள் தங்களது நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கவும் இறையாட்சிக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்க தளர்வடையாமல் உழைக்க வழிகாட்டவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தாயும் தந்தையுமான இறைவா, இளைஞராகிய எங்களது வளர்ச்சி எண்ணற்ற கனவுகளுடன் அளப்புரிய ஈகத்துடன் நலமான சூழல் அமைத்து தர அயராது உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் பெற்றோருக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். மாறி வரும் உலக சூழலில் தங்களது குழந்தைகள் உணர்வுகளை புரிந்து கொள்ள பொதுநல சிந்தையுடன் குழந்தைகள் வளர உதவும் இளைஞர்கள் இயேசுவை போல சமுதாய மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக செயல்படுவதற்காகவும் தாராள உள்ளத்துடன் அவர்கள் அமைதிக்காகவும் எங்களது பெற்றோருக்காகவும் ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். வரம் கேட்டு வருகின்ற இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. இளமையின் அழகை ஒளிவிக்கும் இறைவா, இன்றைய உலகின் திரு அவை நிகழ்காலமாகிய ஆண் பெண் இளைஞர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். வேலையின்மை, வேலை இழப்பு,
வெறிமயக்கம், தடமாற்றம் என பல நிலைகளில் தாக்கப்பட்ட தளர்வுற்ற சோர்வுற்று வாழும் இளைஞர்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தங்களது ஆர்வம், படைப்பு திறன், துணிவு ஆகியவற்றை உங்களையும் உலகையும் திரு அவையையும் இன்றைய மாற்றத்துக்காக பயன்படுத்தவும், தங்களின் உயிராற்றலுடன் வாழவும் இளைஞர்கள் இயேசுவை பின்பற்றி தங்களின் பொறுப்புகளை கடமையாகவும் உணர்ந்து மாற்றத்தின் கீற்றுகளாக வாழ வளம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. உலக அமைதிக்காக. அமைதியின் தெய்வமே இறைவா, போர்களினாலும் ஆயுத மோதல்களினாலும் வன்முறை வெறியாட்டங்களினாலும் சூழலில் சுரண்டலும் பாதிக்கப்பட்ட பூவுலகையும் மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாடுகள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் என பன்மைத்துவம் நிலவும் உலகில் மக்கள் அனைவரும் வெறுப்பு, பகைமை, ஒடுக்குதல் போன்ற தடை சுவர்களால் பிரிவினை ஏற்படுத்தி பதிலாக ஒற்றுமை, பகிர்வு, சமத்துவம் போன்ற உறவு பாலங்களால் நட்புறவை உருவாக்கவும் அமைதியை நிலை பெறச் செய்யக்கூடியவர்களாக மாறவும் அருள் தாரும். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். வயநாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய கடல் தொழில் வளம் சிறக்க மன்றாடுவோம். பாதுகாப்பு வேண்டியும் செல்லக்கூடிய மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்ப வேண்டியும் அவர்களுடைய படகுகள் வலைகளும் மீன்களால் நிரம்ப வேண்டியும் நாம் செபிப்போம். இன்று தூய புனித ஜான் மரிய வியானி விழாவை கொண்டாடுகிற நாளிலே நாம் ஒவ்வொரு அருள் பணியாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அருள் பணியாளர் கண்டிப்பாக இருப்பார். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அருள் பணியாளர்கள், திருமணங்களை நிறைவேற்றின அருள் பணியாளர்கள், உறுதி பூசுதல் கொடுத்த ஆயர் பெருமக்கள், பாவ சங்கீர்த்தனம் கொடுத்த அருள் பணியாளர்கள் என ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். அவர்களுடைய வாழ்விலே வருகின்ற சவால்களை, எதிர்ப்புகளை தாங்கி அவர்கள் இயேசுவுக்காக எந்நாளும் வாழ வளர அவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். அவர்களுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எங்கள் இறைவா, நாங்கள் உம்மிடம் ஒப்புக் கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய எல்லா மன்றாட்டுகளையும் நீர் கேட்டருளும். எங்களுக்கு நீர் தயவாய் அருள் புரிந்து உமது அன்பினாலும் அருளின் ஆசியாலும் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சிபன் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எம் சபையின் தலைவர் பேருள் தந்தை ஜோசப் விக்டர் அடிகளார், எல்லா அருள் பணியாளர்கள், எமது குடும்பங்களிலே அருள் பணியாளர்களாய் இருக்கக்கூடியவர்கள், எங்கள் பங்கிலிருந்து அருள் பணியாளராய் பணியாற்ற சென்றிருக்கக்கூடியவர்கள், மறைபரப்பு நாடுகளிலே பல்வேறு தேசங்களிலே மறை மாநிலங்களிலே பணியாற்றக்கூடிய அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எம் குடும்பங்களில் இருந்து மரித்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், எம் பங்கிலிருந்து இறந்து போனவர்கள், யாரும் நினையாத குருக்கள், கண்ணீர்கள், துறவரத்தார், உத்தரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்திலிருந்து வர தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடமிருந்து ஆன்மா நலமடையும்.
உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளப்பாடினேன். எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். பலவண்ண பட்டோடும் உமிழ்நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மண்ணாடி காண மகிழ்வெண்ணை ஆள, உனக்காக யாழ் மீட்டினேன். பலவண்ண பட்டோடும் உமிழ்நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மண்ணாடி காண மகிழ்வெண்ணை ஆள, உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உம்மாண்பு நிறைவானது, உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்